ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான முறையில் மிஷின்லேயே கொக்கி தைக்கிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வெளியில் வந்து நம்ம கொக்கி தைக்க ஜாக்கெட் கொடுத்தோம்னா சீக்கிரமாக தர மாட்டுறாங்க. நம்ம மிஷின்லேயே தைச்சிட்டோம்னா நம்ம அப்போயே ப்ளவுஸ் அவங்களுக்கு கேட்குற கொடுத்து விடலாம். அதனால மிஷின்லேயே தைக்கிற மாதிரி பாருங்கள். 2 சென்டிமீட்டர் 2 இன்ச்சு அளவுக்கு வந்து இந்த துணி கட் பண்ணி எடுத்து நான் வந்து ஜாக்கெட்டில் இருக்கிற ஒரு பீஸ் தான் தைச்சி காட்டுறேன். இது ஜாக்கெட் பீஸ்ன்னு நினச்சிக்கிங்க. ஆனால் இது வந்து மேலே வந்து இந்த 2 இன்ச்சு துணியை வச்சு தைச்சிட்டு அதுக்கடுத்து வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். 5 கொக்கி வர மாதிரி மார்க் பண்ணிடணும். சமமாக வச்சு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 4 இன்ச்சு துணி, 4 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்து இந்த 4 இன்ச்சு வந்து இப்படி 2ஆக மடித்து இந்த மடிப்பு பகுதி வந்து இந்த பக்கம் வந்து இது மேலே வச்சிடணும். இப்போ மார்க் பண்ணிட்டேன்ல, இது மேலே வந்து தையல் ஒரு போடணும். இதுமாரி படிமான தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மேலே வந்து இந்த 4 இன்ச்சு துணி சொல்ல 2ஆக மடித்து மடிப்பு பக்கம் வந்து இந்த பக்கம் வரணும் கரெக்டாக. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 2 நூல் நம்ம தைப்பேன்ல 2 தையல் வேம்பார் அந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு அந்த துணி மேலே வச்சிடணும். வச்சுட்டு இந்த அதேமாதிரி 5 மார்க் பண்ணிடணும். கொக்கி 5 மார்க் பண்ணி அந்த கொக்கி மாட்டுற அளவுக்கு கேப் விடணும். இப்படி கொஞ்சம் குட்டியாக இப்படி வந்து தைச்சிட்டு வரணும். இது போல் 5 தைச்சிடணும். தைச்சிட்டு இந்த கேப்பு கொக்கி போகிறதுல அந்த கேப்பில் வந்து 1 2 மடிப்பு தையல் 2 தான் ஒரு துணி இப்படி விட்டுட்டு அந்த நம்ம தையல் போட்ட மாதிரி 2 குட்டியாக அப்படியே ஹோல்ஸ் தெரியும். அந்த சந்து வழியாக இந்த கொக்கியை வந்து எடுத்து இப்படி நெகிட்டி வச்சுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கொக்கி கயண்டி வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும், கையிலாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த அதுமாரி பண்ணிவிட்டு இந்த கொக்கிங்களை இப்படி மாட்டிடணும். மாட்டி இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும். மாட்டிட்டேன் பாரு. அதேமாரி 5 கொக்கியும் மாட்டிடணும். ரெண்டு 3 4 லாஸ்ட் வந்து இப்படி கரெக்டாக 5 கொக்கி மாட்டிடணும். மாட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக இந்த கொக்கி தைக்காத மீனா வந்து மடிப்பேன்ல அதை போல் இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அழகாக ஒரு தையல் போட்டணும். அவ்வளோதான். கொக்கி வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, ஸ்ட்ராங், நல்லா பார்க்க நீட்டாகவும் இருக்குது. கொக்கி அழகாக இருக்குது. இந்த கொக்கி பாரு நல்லா நீட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஈஸியாக இப்போ ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக கேட்குறாங்கன்னா இதுமாதிரி தைச்சி உடனே கொடுத்துடலாம். இப்போ கொக்கி கட்டை கொடுத்தாலும் ஒரு ப்ளவுஸுக்கு எம்மிங் கொக்கி கட்டுறதுக்கு 20 ரூபா கேட்குறாங்க. அது வந்து ஈஸியாக நம்ம இதேமாதிரி தைச்சிட்டா அந்த 20 ரூபா நமக்கு நிச்சயமாக ஆகும். நம்ம சீக்கிரமாகவும் கேட்குறவங்களுக்கு ப்ளவுஸுங்களாம் உடனே கொடுத்துடலாம். இது நான் தைச்சிருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.